மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற என்னோட குருக்களுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரையும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் என்னோட நண்பராக நான் பார்க்குறேன் என்னோட சுகனை 2014-15 தெரியும். அவன் பேப்பரில் பேனா வச்சதுலேருந்து இந்த சினிமாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நண்பா உனக்கு இதில் ஒரு பெரிய ரோல் கிடையாது, இதில் ஒரு சின்ன ஒரு கதையாக தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு மெயின் கேரக்டராக இருப்ப, பண்ணுவியா, உனக்கு இது இல்லையான்னு. நீ இவ்வளோ சிரமப்படும் போது நான் இது கூட பண்ணலன்னா நான் ஒரு நண்பனாக இது இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங்காக இருக்கட்டும் நான் நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு இதுவாக தான் இது அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லணும் அப்படின்னா சிவராஜ் சார், ப்ரொடியூசர். ஏன்னா இந்த படத்தை சுகன் ஒரு விதமாக எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கை கொடுத்து பயங்கர லெவலில் தூக்கி விட்டது மிஸ்டர் சிவராஜ் சார். ஏன்னா இதில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு ரொம்ப தெரியும். அதனால் ரொம்ப சிவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுகனுக்கு ஒரு படம் இல்லை 3 படம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாம்ஸ் அண்ணாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆதேஷ் அண்ணாவை சொல்லியே ஆகணும். ஒரு நூல் உள்ளே போகிற லெவலில் கூட ப்ரமோஷனை விட மாட்டார். அந்த படத்தை அவரோட ப்ரமோஷனாக, அவரோட ப்ரொடியூசிங்காக எடுத்துக்கிட்டு, அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யார் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஆதேஷ் அண்ணா கண்டிப்பாக சொல்கிறேன், அண்ணா நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் அப்பா உங்கள் கூடவே இருக்கார், அதனால தான் நீங்கள் மேலும் மேலும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரே அவர் நான் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ரிகானா, ஆனால் அவங்களும் இந்த வில்லை ரோலில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. யாருமே இதில் உண்மை முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ப்ராம்ப்டிங்கே கிடையாது. ப்ராம்ப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப பெருசாக ஸ்கிரிப்ட் யாருமே பார்க்கவும் இல்லை. இதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் அன்பு சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டரு கணனி சாருக்கு ரொம்ப நன்றி. அரவிந்த் ராஜ் சாருக்கு இங்கே வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர் மகேந்திரன் சாருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் பேரரசு சார் ரொம்ப மிகப்பெரிய டைரக்டரு. இயக்குனர் பேரரசு சார் மிகப்பெரிய இயக்குனர். அவரு நம்ம எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சின்ன சின்ன படங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். இது யார் பண்ணுவாங்க, இவ்வளோ பெரிய இயக்குனர், ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் கை கொடுக்கறது. அப்புறம் என்னோட ஒரு குரு மாதிரி சொல்லலாம், கேபிள் சங்கர் சார் வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டேன். இந்த படம் எல்லாம் நல்லா வரணும். என்னோட எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லா டீமுக்கு என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். பிஆர்ஓ சார் கோவிந்தராஜ் சார் ரொம்ப அழகாக பண்ணுறாரு. ரொம்ப 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 எவ்வளோ அழகாக இந்த ப்ரமோஷன் பண்ணணுமோ, இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ சூப்பராக பண்ணணுமோ அந்த அளவுக்கு அந்த சார் இது பண்ணுறாரு. ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.